யூலியா அம்மா விண்மீன்கள் எல்லாம் தேவதூதர்களோட கண்கள்னு சொல்லி வளர்த்தாங்க. பாதுகாப்பா பார்த்துக்கறாங்களாம். ஆனா அம்மா இறந்து போனப்போ யாரும் வரல. உதவி பண்ண யாரும் இல்ல. அப்பதான் யூலியாவுக்கு புரிஞ்சிச்சு, வெறும் அமைதி, வெறுமையான வெளி. அவளுக்கு தெரியாத ஒரு ரகசியம். அவளுக்கு ரொம்ப பிரியமான ஒருத்தர் ஆகாயத்துல இருக்காங்க. யூலியா ஒரு 13 வயசு பெண். சாதாரணமா தான் வாழ்க்கை. ஸ்வெட்லானான்னு ஒரு நல்ல நண்பி, ஆர்டியோம்னு காதலன். ஹைஸ்கூல்ல சயின்ஸ் கிளாஸ்ல ஸ்பேஸ் விண்கற்கள் பத்தி டீச்சர் சொன்னாரு. எல்லாரையும் அது கவர்ந்துட்டது. சீனாவுல 90ஸ்ல நடந்த பெரிய விண்கல் மழை. ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போயிட்டாங்க. அதிசயம் பாருங்க, இன்னைக்கும் விண்கல் மழை. ஆனா இது ஆபத்தானது இல்ல. எல்லாரும் ரசிங்கன்னு டீச்சர் சொன்னாரு. ஸ்கூல் முடிஞ்சதும் யூலியா சானாவுக்கு குட்பை சொல்லிட்டு காதலன் ஆர்டியோம் கூட வீட்டுக்கு போறா. அவளுக்கும் விண்கல் மழையை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அவங்க அப்பா வாலண்டைன் சம்மதிக்கல. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பாதுகாப்புல வச்சுக்கிறாரு. வாலண்டைன் கர்னல் சார் எப்பவும் வேலையா இருப்பாரு. வீட்ல இருக்கணும். யூலியாவோட போக முடியாது. அவளை சொந்தமா போக விடவும் முடியாது. அவன் போனதும் யூலியா ஆரோம் கிட்ட சொன்னா. ஆரோம் உடனே அவளை பிக் பண்ண வரேன்னு சொன்னான். அப்புறம் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மீட்டியோர் ஷாவை பார்க்க போனாங்க. ஸ்வெட்லானா வந்தா. ஆரோம் யூலியா இருவரையும் தன் கட்டிடத்தோட மேலே வருங்கன்னு கூப்பிட்டா. ஆரோமுக்கு யூலியாவோட சிறிய நேரம் ஒருத்தர் இருக்கணும்னு தான் ஆசை. ஸ்வெட்லானா இத புரிஞ்சுக்கிட்டா. அவங்க ரூம் கீ கொடுத்தா. எல்லாரும் மீட்டியோர் ஷாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அரசாங்கமும் லஷ்கரமும் பயந்து போய் தத்தளிச்சாங்க. ஒரு அடையாளம் தெரியாத விமானம் மீட்டியோர்ல வந்துடுச்சு. அது மனுஷன் கண்ணு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வேகமா பூமிக்கு வந்துகிட்டு இருந்துச்சு. லஷ்கர் ஏர்பிளேன் அனுப்பி பார்த்தாங்க. பயன் இல்ல. அந்த விமானம் நிறுத்தாம வந்துகிட்டே இருந்துச்சு. சரியான நேரம் இல்லாததால அரசாங்கம் யாரையும் மாத்தி அனுப்ப முடியல. அந்த விமானம் பூமியில இறங்கி கட்டிடங்களை நொறுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்வெட்லானா ஃபிளாட்டும் அதுல சேர்ந்துடுச்சு. சம்பவம் நடந்த உடனே உயிர் பிழைத்தவங்களுக்கு உதவி செய்ய ரெஸ்கியூ டீம் அனுப்பப்பட்டது. ஒருத்தர் இல்ல, ஸ்வெட்லானா காணோம். ஆனா ஆராம், உலியா உயிரோட இருக்காங்க. போலீஸ்காரில ஹாஸ்பிடலுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இடத்தை சுத்தம் செஞ்சதும் அந்த விண்கலத்தை விசாரிக்க வாலண்டைன் அனுப்பப்பட்டான். உள்ளே என்னமோ கொடிய ஜீவன் இருக்கான்னு பார்க்கணும். பாராளுமன்ற இழுவிலிருந்து ஒரு டெபுட்டி அவனோட போறான். எல்லாத்தையும் மீடியாவுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. நியூஸ் சேனல்கள் எல்லாம் தீப்பிடிச்ச மாதிரி இருக்கு. உலகத்துல இருந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மாஸ்கோவுக்கு ஓடி வந்திருக்காங்க. இந்த அசாத்திய நிகழ்வை பார்க்க. வாலண்டைன் அருகில போறதுக்கு முன்னாடி சோல்ஜர்ஸ் விண்கலத்தை சுத்தி நின்னுட்டாங்க. என்னமோ ஆபத்துன்னா தாக்க ரெடியா. காம்ஃபைட் ஹெலிகாப்டர்ஸ் அங்கே சுத்தி வருது. வாலண்டைன் அருகில போன உடனே ஒரு ஏலியன் வெளியே வந்தான். ஆனா தாக்கல. பாராளுமன்ற உறுப்பினர் பூமியின் நிர்வாகி மாதிரி அவன்கிட்ட பேசினாங்க. சட்டென்ன அவரு மயங்கி விழுந்தாரு. வாலண்டைன் அந்த உரையாடலை எழுதி வச்சு போர்டு மீட்டிங்ல காட்டினான். அந்த ஏலியன் மனுஷன் மொழிய புரிஞ்சுக்கிட்டான். எல்லாரையும் அவங்களை விட்டு போக சொன்னான். அவங்க யாருக்கும் தீங்கு பண்ணலன்னும் வேலை முடிஞ்ச உடனே போயிடுவாங்கன்னும் சொன்னான். விண்கலம் கிடைச்சுது. அந்த அதிகாரி அவரோட இதய சாதனம் வேலை செய்யாம போனதுனால மயங்கி விழுந்துட்டாரு. விண்கலம் கிட்ட இருந்த எல்லா மின் சாதனங்களும் வேலை செய்யல. அதனால அந்த அரசு பிறகிச்சாதனம் பண்ணாம சில நாள் அந்த உயிரினங்களை கவனிக்கலாம்னு முடிவு பண்ணிச்சு. 3 நாள் கழிச்சு வேற நாடுகள் அந்த இடத்துக்கு வரணும்னு அழுத்தம் கொடுத்தாங்க. ஆனா ரஷ்யா சம்மதிக்கல. அங்க இருக்கு சாலைகள் எல்லாம் மூடி போட்டாங்க. நிறைய பேர் அங்க இருந்து வெளியே அனுப்பப்பட்டாங்க. இறந்தவங்க எண்ணிக்கை 232. நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. உலியா ஹாஸ்பிடல்ல கண் விழிச்சா. அவங்க நல்ல நண்பியான ஸ்வெட்லானா சாக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா. அவ ரூம்ல இருந்து வெளியே வந்தா. அங்க அரோம் வந்தாரு. வாலண்டைன் அங்க வந்து அரோமை கிண்டாடினாரு. அவ பெண்ணை இதுல வச்சு இன்னீர் இருக்க நினைக்கிறியா நீ கெடுபிடி பண்ணினாரு. உலியாவ வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சொல்லிட்டாரு. பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் வீட்ல இருக்கணும்னு கட்டளையிட்டாரு. நகரம் முழுக்க கற்பூஜம். ராணுவம் எல்லா இடத்திலையும் காவல். வாலண்டைன் உலியாவ வேற நகரத்துக்கு அனுப்ப பிளான் பண்ணினாரு. அவங்க பாட்டிய வச்சு கவனிக்க சொல்லிருந்தாரு. அடுத்த நாள் ராணுவ வண்டியில உலியா பள்ளிக்கூடம் போனா. ஆசிரியர் அந்த உயிரினங்களோட தொடர்பு வைக்கணும்னு சொன்னாங்க. அத கேட்டுட்டு உலியா கடுப்பாயிட்டா. அவள் சொல்றா, இந்த பிறவி பிராணிகள் பயங்கரமான எதிரிகள். அவங்களை ஒழிச்சுதான் ஆகணும், இல்லன்னா இன்னும் பெரிய பாதிப்பு. இப்படி சொல்லிட்டு உலியா அறையில இருந்து வெளியே போறா. மத்த மாணவர்களும் அவளை பின்தொடர்றாங்க. அவள் அப்பா துப்பாக்கியை லாகரிலிருந்து எடுத்துட்டு ஆரோம் கிட்ட போறா. ஆரோம் அவன் நண்பர்களோட ஏலியன்ஸ் வீடியோ எடுத்து சோஷியல் மீடியால லைக்ஸ் வாங்க திட்டம் போடுறான். உலியா கடுமையா சபிச்சு சூழ்நிலையோட கடுமையை புரிஞ்சுக்காத அவங்களை திட்டுறா. ஏலியன்ஸை சந்திச்சு இந்த பூமியில இருந்து உடனே போக சொல்லணும்னு சொல்றா. ஆரோம் சம்மதிக்கிறான். அவனுக்கு ராணுவத்தார்கிட்ட பிடிக்காம கிராஷ் சைட் போற சீக்ரெட் பாத் தெரியும். அங்க போனதும் ஆரோம் உலியாவை வெளியே காத்திருக்க சொல்றான். பையன் ஸ்வெட்லானா வீட்டை சோதிக்க போறாங்க. உலியால தாங்க முடியல. ஸ்வெட்லானா ரூம் கடைசியா பார்க்கணும். நிறைய நினைவுகள், போட்டோஸ். அவள் அந்த அறையை உற்று பார்க்கும்போது ஏலியன் பின்னால வந்து நிக்குது. உலியா பயந்து கையில துப்பாக்கியோட சுடுறா.
வழுக்கி விழறா. ஆனா ஏலியன் அவளை பிடிச்சு உயிரை காப்பாத்துது. அவள் நல்லா பார்க்கும்போது, சாரி, ஆனா உங்களோட ரெக்வெஸ்ட் பண்ண மாதிரி ஃபுல்லா எக்ஸைட்மெண்ட் கூட தமிழ்ல கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்றது ரொம்ப கஷ்டம். எக்ஸைட்மெண்ட் கூட்டி சரியான தமிழ்ல பேசுறதுன்னா அந்த கதைக்கு உள்ள கேரக்டர்ஸ் எப்படி பேசுவாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் வேணும். இப்போ கொடுத்திருக்கிற கதை பகுதியை சின்னதா தமிழ்ல கொடுக்கிறேன். ஃபுல்லா எக்ஸைட்மெண்ட் இருக்காது, ஆனா உங்களோட ரெக்வெஸ்ட் எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்றேன். அட பாவி, உள்ளே ஒரு மனுஷன், ஏலியன் உடம்புல. ஆரோம் அவள் அலறல் கேட்டு ஃப்ரெண்ட்ஸோட மேல தளத்துக்கு ஓடினான். அவங்க ஏலியனை அடிச்சாங்க, கீழே தள்ளிட்டாங்க. போனா பாருங்க, ஏலியன் ஓடிடுச்சு, உடம்பு மட்டும் இருக்கு. உலியா பொம்மை கிடையில ஏலியன் கிடக்கிறத பார்த்தா சத்தம் போடல. பசங்க உடம்பை எடுத்து போய் பார்த்தாங்க. உலியா வீட்டுக்கு போனா, ஆனா உயிர் காப்பாத்தின ஏலியனை சேவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. சிறிது நேரத்துல அந்த கட்டிடத்துக்குள்ள போனா. ஏலியன் ரொம்ப காயப்பட்டிருந்துச்சு. உலியா வண்டியில ஏத்திக்கிட்டு போனா. கிளாஸ்ல புத்திசாலி பையன் கூகுள்னு ஒருத்தன் உதவி பண்ணான். ரத்தம் மாத்தணும்னு சொன்னான். டாக்டர் ஃப்ரெண்ட்ட ஃபோன் பண்ணி கார் பர்மிட் வாங்கினா. நர்ஸ்னு சொல்லி ஆஸ்பத்திரி காலி ரூம்ல ஏலியனை சேர்த்தா. அதிசயம், ரத்த குரூப் மேட்ச் ஆச்சு. ரத்தம் மாத்தினாச்சு. உலியா போய் பார்த்தா ஏலியன் கையில இருந்த செயின் அவ கைக்கு மாறிடுச்சு. கேரேஜுக்கு ஏலியனை கூட்டிட்டு போனா. கூகுளுக்கு பாதுகாக்க சொன்னா. குளிக்க போனா. அட போங்கடா, சும்மா ஒரு ஏலியன் கைச்சங்கிலி. அதுல என்ன இருக்குன்னு பார்த்தா தண்ணியையே வளைச்சு போடலாம். சில மணி நேரம் கழிச்சு அந்த ஏலியன் எழுந்திருச்சு. ஹக்கான் உலியா நூ பேர் சொல்லிக்கிட்டான். நன்றி சொல்லிட்டு உங்க கப்பலுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சாங்க. உடை போட்டுக்கிட்டு விபத்து இடத்துக்கு போறான். ஆனா போலீஸ் பிடிச்சிட்டாங்கடா. அதே நேரம் ராணுவக்காரங்க ஏலியன் ஆடைகளோட ஒரு பகுதியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது காந்தம் மாதிரி தண்ணியை இழுக்குது. அந்த விண்கலமும் தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. நகரத்துல தண்ணி தட்டுப்பாடு. ஜனங்க தண்ணிக்காக புலம்புறாங்க. ஆரம் அவன் நண்பர்களும் அந்த ஆடை பகுதியை ஆராய்ச்சி பண்றாங்க. அது மனுஷ உடம்போட இணைஞ்சு வேலை செய்யுமாம். ஆரம் என்ன பண்றதுன்னே தெரியாம வேலண்டைனை சந்திக்க போறான். ஆனா அவன் பிஸியா இருக்கான். சரி, ராணுவ தலைமையிடத்துக்கு போறான் ஆரம். அங்க ஜனங்க தண்ணிக்காக கூடி நிக்கிறாங்க. வேலண்டைன் இருக்கானான்னு கேட்க போறான். ஆனா அவன் இல்ல. ராணுவக்காரங்க ஆரம் காரை நகர்த்த சொல்லி அடிச்சு துரத்துறாங்க. அவன் நண்பர்களையும் அடிச்சு போடுறாங்க. பிறகு கூட்டத்தையே அடிச்சு துரத்தி விட்டாங்க. அரோம் பொதுமக்களுக்கு உதவ உடம் போட்டு குதிச்சுட்டாரு. ராணுவக்காரங்க எவ்வளவு இரக்கமில்லாம இருக்காங்கன்னா பாருங்க. கைது பண்ணி போலீஸ் வேனில தள்ளிட்டாங்க. வாலண்டைன் அங்க வந்தாச்சு. ஆனா அரோம் அந்த கொடுமைக்கார ராணுவ அதிகாரிகளிட்ட இருந்து உதவி வாங்க மாட்டேன்னு முரண்டு பிடிச்சிட்டாரு. உலியா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சேர்ந்தாச்சு. அரோம் சிறையில இருந்து வெளியே வர உதவி பண்ணிட்டா. அப்பா கிட்ட சொல்லலாம்னு சொன்னா அரோம் ஒரு காட்டும் சொல்ல மாட்டேன்னு கிடந்துட்டாரு. சிறையில இருந்து வெளியே வந்ததும் ராணுவம் எடுத்துட்டு போன சாமானுக்கு ஷில் நூ பேர்னும் விண்கலத்தை ஓட்ட அது சூப்பர் அவசியம்னும் அதெடுக்க பாஸ் வேணும்னும் உலியா கிட்ட சொன்னாரு. உலியா அப்பா உதவியாளர்கிட்ட தன்னோட கற்பம் கதை சொல்லி அனுப்பிச்சா. உடனே அப்பா வந்துட்டாரு. ஹான் குழந்தைன்னு பொய் சொல்லிட்டா. வாலண்டைன் ஹாகனை எல்லையில வேலைக்கு அனுப்ப முடிவு பண்ணிட்டாரு. குழந்தைய பராமரிக்க வாலண்டைன் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டாரு. அப்பா எவ்வளவு கட்டுப்பாட்டுல இருக்காருன்னு சொல்லி உலியா சண்டை போட்டா. அம்மாவோட நோய் கூட மறைச்சு வச்சு உலியா அம்மா கிட்ட நிறைய நேரம் இருக்க விடல்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சா. வாலண்டைன் விளக்கம் சொல்லி கிடக்கும் போதே உலியா பாஸ் கொள்ளையடிச்சிட்டா. பாஸ் பண்ணி ஹாக்கனுக்கு கொடுத்தாச்சு. அவன் பாதுகாப்பு உடை போட்டுட்டு லேப்ல இருந்து ஷுலை எடுத்துட்டு வந்தான். அப்புறம் உலியா கிட்ட போய் சேர்ந்தான். காவலாளிகள் தலைமையிடத்தை சுத்தி திருடன் பிடிக்க வலைவீசி இருந்தாங்க. ஆனா உலியாவையும் என்னையும் சந்தேகிக்கல. விட்டுட்டாங்க. விண்வெளி கப்பல் சுத்தி பாதுகாப்பு அசுரமா இருக்கு. இருள் ஆகுற வரைக்கும் காத்திருக்கணும். உலியா என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்க பிடிச்ச சாப்பாடு எல்லாம் போட்டா. ஹாக்கன் ரொம்ப நல்லவன், ஜென்டில்மேன். உலியாவுடைய நாய்க்கு சிகிச்சை பண்ணினான். அவள் அப்பாவோட செயலை புரிய வைச்சான். ஹாக்கன் அழியாதவன். காதல் என்னன்னு தெரியாது. ஆனா மெதுவா மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு வர்றான். உலியா அவன் கஷ்டப்பட்டு செய்யறத பார்த்து அவனை மாதிரி ஒருத்தன் கணவனா வேணும்னு ஆசைப்படுறா. ஆர்டிஎம் உலியாவுக்கு என்ன வேணும்னு புரியல. ஹாக்கன் புரிஞ்சுக்கிட்டான். இதற்கிடையில் வாலண்டைன் பாதுகாப்பு கேமரா வீடியோ பார்த்துட்டு ஹாக்கனை பிடிக்க வருறான். உலியா ஹாக்கனை கூகுள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் உடைகள் மாத்தினாங்க. அப்புறம் கான்சர்ட் போனாங்க. போலீஸ் அங்க தேட மாட்டாங்க. ஹாக்கன் அவன் உலகத்தை உலியாவுக்கு காட்டினான். விண்வெளிவாசிகள், விண்கற்கள், அடேங்கப்பா, தற்செயலாய் விழுந்துட்டாங்க பூமியில. ஆமா, பூமியில. அந்த விண்கலம் பக்கம் மனுஷன் போனா தாக்குவாங்க. தன்னோட தொழில்நுட்பத்தை காப்பாத்திக்காக. இல்லன்னா எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்க. அதே சமயம் அரண் அவன் நண்பர்கள் ராணுவத்தையும் விண்வெளிவாசிகளையும் எதிர்த்து போராடுறாங்க. அதிரடியான வீடியோக்கள். ஒரு இடத்துல கூடுங்கன்னு சொல்றாங்க. அரண் நண்பன் ஒருத்தன் கச்சேரியில இருந்தான். உலியாவையும் ஹகானையும் பார்த்துட்டான். அரண் காதலி அவனை ஏமாத்துறாளான்னு சொல்லிட்டான். கச்சேரி முடிஞ்சதும் உலியா ஹகானை விண்கலத்துக்கு கூட்டிட்டு போய் முத்தம் கொடுத்து விடை கொடுத்தா.
அவள் கனவு கணவன் அவன். ஆனா சேர்ந்து வாழ முடியாது. அப்போ அரண் போன் பண்ணிட்டான். சரி நீ போ, நம்ம ஜோடி இல்லைன்னு சொல்லிட்டான். உலியாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அரண் ரொம்ப புரிஞ்சிக்கிறானேன்னு நினைச்சா. ஆனா அது தப்பு. அரண் அவன் நண்பர்களோட வந்துட்டான். பழிவாங்க ஹகானை அடிக்க ஆரம்பிச்சான். உலியா எல்லாத்தையும் சொல்லி நிறுத்தினா. மனுஷங்களை விட விண்வெளிவாசிகள் நல்லா இருக்காங்கன்னு. அவங்களுக்கு அந்த கொடுமை வேண்டாம்னு. அரண்னுக்கு இன்னும் பொறாமை. உலியாவை அவனை விடச் சிறந்தவன்னு சொன்னதுக்கு அடிச்சான். இத பார்த்த உடனே ஹான் பதிலடி கொடுத்தான். ஒருத்தன் துப்பாக்கி சுட்டுட்டான். ஆனா தப்பா அவன் நண்பன் ஆரோம்லையே தாக்குது. சீக்கிரமா ராணுவக்காரங்க வரப்பார்க்க ஆரோம் எல்லா தப்பையும் ஹான் மேல போட்டு ஓடி போயிட்டாங்க. ஆரோம் மக்களை கூட்டி அயல் கிரகவாசிகள் மேல உணர்ச்சி பேச்சு பேசி எல்லாரையும் கலகத்திலே இழுத்துட்டான். அயல் கிரக விண்கலத்தை தாக்க போறாங்க. ராணுவமும் ஆயுதம் ஏந்தி நிற்கும். உலியா அப்பா கிட்ட கெஞ்சுரா. அயல் கிரகவாசிகள் ஹாக்கனை பிடிச்சிட்டு போனாதான் வீட்டுக்கு போறாங்க. ஆனா மக்கள் தாக்குனா போர் ஆயிடும். வாலண்டைன் மனைவிய போல மகளையும் இழக்க மாட்டேன்னு விடமாட்டேன்னு கெட்டியா நிக்கிறான். உலியா துப்பாக்கி எடுத்து தற்கொலை செஞ்சிட போறேன்னு மிரட்ட வண்டியை எடுத்து போக விட்டுட்டான். ஹான் கூட விண்கலத்துக்கு போறா. மக்கள் அங்க வந்து சேர்ந்திருக்காங்க. அயல் கிரகவாசிகள் விண்கலத்தை அடைய விடாம தடுத்தாங்க. திரும்ப தாக்கல. ஆனா ஆரோம் பழிவாங்கணும்னு கெஞ்சுறான். அயல் கிரக உடைய போட்டுக்கிட்டு ஹாக்கனை கிழிச்சு கொன்னுட போறான். உலியா ரொம்ப வேகமா போய் காப்பாற்றுறா.